அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை அடுத்த தேர்தலுக்கு தான். எங்களுடைய தொலைநோக்கு பார்வை அடுத்த தலைமுறையை அப்படி முன்னேற்றணும்னு. தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் கஞ்சா இருக்கிறது, ஊழல் இருக்கிறது. தமிழ்நாடு நிர்வாகம் கிடைக்கல. தமிழ்நாட்டில் வணிகம், வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நிர்வாகம் என்ற பெயரிலே, ஆட்சி என்ற பெயரிலே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக மீது மக்கள் கோபமாக இருக்கின்றார்கள். அதிமுக நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்ற நோக்கம் தான். ஏனென்றால் 3 தலைமுறைகள் 57 ஆண்டுகள் இந்த இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்தது போதும் என மக்களுடைய மனநிலை வந்திருக்கின்றார்கள். அந்த காரணத்துக்காக தான் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் இந்த தேர்தலில் தொடங்க வேண்டும் என்ற நோக்கம் தான். அதாவது எங்களுடைய நோக்கமே 2026 திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று அரசு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும். அதற்கு அடுத்த 2 ஆண்டு காலம் என்னுடைய முழு நேரம் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். 2வது போட்டியிட்டு வெற்றி பெற்று திருப்பி 2 ஆண்டு காலத்திலே ராஜினாமா செய்யணும். அதற்கு இன்னொரு முக்கிய காரணம், இப்போ கூட்டணி கட்சி அத்தனை தொகுதிகள் நான் செல்ல வேண்டும். அதனால அந்த காரணத்துக்காக தான் நான் போட்டியிடுறேன். மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. எங்க பார்த்தாலும் அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கிறது. மக்கள் மனதிலே உறுதி, எங்க கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எங்க சொன்னாலும் அது ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து மக்கள் மனதிலே 2 பேரும் வேண்டாம்ப்பா அந்த ஒரு மனநிலை வந்து விட்டார்கள். உறுதியா நான் விட்டுக்கிறேன். அதாவது இந்த தேர்தல் சம்பந்தமா அதிமுக திமுக வேண்டாம் என்ற மனநிலையில் அடுத்த தேர்தலில் திமுக அதிமுக அல்லாத யார் வேணும்னா வந்து சேர்ந்து கூட்டணி ஆட்சியை நம்ம அமைப்போம். அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாங்க. இன்னும் கல்யாணம் அதாவது எந்த இடஒதுக்கீடு 10.5க்கும் பிரதமருக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இங்க தமிழ்நாட்டில் தான் பண்ணணும். தமிழ்நாட்டில் தான் பண்ணணும். அது பிரதமருக்கு சம்பந்தம் இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் சம்பந்தம் இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுக்கணும், தவிர மோடிக்கும் தமிழ்நாட்டில் உள்ள 10.5க்கு சம்பந்தம் கிடையாது. அதெல்லாம்